பணக்கார வீட்டு குழந்தையும் ஒரு ஏழை வீட்டு குழந்தையும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பணக்கார வீட்டு குழந்தை சொல்லுது, எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஒரு பார்பி பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு, நானே ஓட்டுற மாதிரி ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, இந்த ரோபோட் பொம்மை எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு, எனக்கு ட்ரோன் வாங்கி கொடுத்திருக்காரு, ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்திருக்காரு, நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பா இத்தனை பொம்மைகள் வாங்கி கொடுத்திருக்காரு, உனக்கு என்ன இருக்கு விளையாடுறதுக்கு, உனக்கு எந்த பொம்மை இருக்கு விளையாடுறதுக்குன்னு. இப்ப அந்த ஏழை வீட்டு குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னது, நீ விளையாடுறதுக்கு உங்க அப்பா வாங்கி கொடுத்த பொம்மைகள் தான் இருக்கு, ஆனா நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு, எங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்தாருன்னா அவர் கைகளை பிடிச்சிட்டு நான் தொங்குவேனே, அவருடைய கழுத்தை அணைச்சிட்டு நான் உப்பு மூட்டை விளையாடுவேனே, என் அப்பா தோல் மேல ஏறி நின்று நான் தொங்குவேனே, நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு, எனக்கு எதுக்கு பொம்மைகள்னு அந்த ஏழை வீட்டு குழந்தை கேட்டதாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொம்மைகளை விட நீங்கள் எத்தனை தூரம் அந்த குழந்தையோடு விளையாடுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் குழந்தை மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம் வெளிப்படுகிறது. பட்டாம்பூச்சி கூட்டத்திற்கு பட்டா எதற்கு, பாசம் மட்டும் போதும் பெண்ணே, காசு பணம் என்னத்துக்குன்னு வைரமுத்தையா எழுதிருப்பாருங்க.